இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1 26 மற்றும் 27 வசனங்கள். பீந்து போன செருப்பை தைப்பவராக இருந்த வில்லியம் கேரி முழு வேதாகமத்தை 20 மொழிகளிலும் புதிய ஏற்பாட்டை 40 மொழிகளிலும் மொழிபெயர்க்க காரணமாயிருந்தார். சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை இவர் வேருடன் அகற்றினார். பள்ளிக்கூடங்களையும் ஆதரவற்றோர் இல்லங்களையும் நிறுவினார். ஆனால் அவர் முன்பு பார்த்த வேலை செருப்பை தைப்பது. இன்னொரு சம்பவத்தில் மெத்தடிஸ்ட் ஆலயங்களை எல்லாம் நிறுவின ஜான் வெஸ்லி குள்ளமாயிருந்தார். மற்றவர்களால் கேலி செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் கர்த்தரோ அவரை அக்கினி ஜுவாலையாய் வல்லமையாய் பயன்படுத்தினார். போதகர் D.L. மோடி படிப்பறிவு இல்லாதவர். அவர் பேசும் ஆங்கிலத்தை அநேகர் கேலி செய்வதுண்டு. என்றாலும் அவருடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். இன்றைக்கும் கிறிஸ்தவ சரித்திரத்தில் அவருக்கு நீங்காத இடம் உண்டு. கொரியாவின் பால் யாங்கிச்சோ வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தவர். காச நோயினால் பாதிக்கப்பட்டு ஒடுங்கி போயிருந்தார். இருமி இருமி இழைத்து துரும்பானார். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தி தெய்வீக மனுஷனாக ஆசீர்வதித்தார். உலகத்திலேயே அதிக விசுவாசிகளை கொண்ட சபையையும் அவர் நிறுவினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஞானிகளையும் திறமைசாலிகளையும் பணக்காரர்களையுமே தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பார், அவர்களையே நேசிப்பார் என்ற தப்பு கணக்கு பலரிடமும் இருக்கிறது. அப்படி அவர் நினைத்திருப்பார் என்றால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசே தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் விவரித்து, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆனால் கர்த்தர் மோசேயை கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் 40 ஆண்டுகள் வழிநடத்த வல்லவராயிருந்தார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த போது எரேமியா தன்னை தாழ்த்தி சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றார். எனினும் கர்த்தர் தம் வார்த்தைகளை எரேமியாவின் வாயில் தந்து தீர்க்கதரிசியாக்கி வல்லமையாக பயன்படுத்தினார். கர்த்தர் பேதுருவை அழைத்த போது அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். படிப்பறிவு இல்லாத பேதுரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆனால் கர்த்தரோ பேதுருவை சீஷனாக்கி ஆவிக்குரிய வரங்களை தந்து மாபெரும் அப்போஸ்தலனாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளான நாம் சாதாரண நிலையில் இருக்கிறோமே என வருந்த தேவையில்லை. கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுவார், கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுவார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அவர் இழிவான மற்றும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டு அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்கிறார். உலகத்தில் உள்ள ஞானிகள், பலவான்கள் மற்றும் மேன்மையானவர்களை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமான மற்றும் பலவீனமானவர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை உணர்ந்து என்னையும் தேவன் பயன்படுத்துவார் என்று விசுவாசியுங்கள். எளிமையான, பலவீனமான மற்றும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஸ்தோத்திர. எளிமையானவர்களை கொண்டு, அற்பமானவர்களை கொண்டு என் தேவனப்பா பெரிய காரியங்களை செய்திரே தகப்பனே. அப்பா, எங்களை கொண்டு முகத்தாவே நீரப்பா செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தாழ்வு மனப்பான்மைகளை அகற்றி ஆண்டவரே அப்பா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தை கர்த்தா உணர்ந்து அப்பா தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.